அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பங்குனி மாத அமாவாசையில் அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் தரும் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. சிறப்பான பங்குனி அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாட்டை தொடர்ந்தால், அதாவது விரதம் இருந்து தவறாமல் மேற்கொண்டால் நமது குடும்பமும் தலைமுறையும் தலைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது ஆன்மீக விதி. பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வத்தின் அருளால் இதுவரை வாழ்வில் இருந்து துன்பங்கள் விலகி பிறக்க இருக்கும் அனைத்து நன்மைகளும் பல வழங்கும் நாளாக அமையும். பங்குனி மாதத்தை திருமண மாதம் எனவும் அழைப்பதால் திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் பங்குனி அமாவாசையில் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடலாம். குறிப்பாக குலதெய்வத்தை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மையும் கிடைக்கும். பிறக்க இருக்கிறது புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு. இது மிக சிறப்புக்குரிய அமாவாசை ஆகும். ஆண்டின் 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மாதம் என்பதால் மங்களகரமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி, அமாவாசை போன்ற திதிகள் மிகவும் சிறப்பானதாகவே பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அமாவாசை என்று சிறப்பான நாள் என சொல்லலாம். இந்த அமாவாசை நாட்களில் வீட்டிற்கு நிலை வாசகால் வைக்க விரும்புவார்கள். இன்றைய நாட்களில் எந்த ஒரு நல்ல நாளையும் பார்க்காமல், முகூர்த்தம் பார்க்காமல் அமாவாசை நாட்களில் வைத்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். வீடு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தாலும் அந்த வீட்டு வேலையை தாராளமாக இந்த அமாவாசை நாட்களில் தாராளமாக தொடங்கலாம். இந்த நாள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிறகு வீட்டிற்கு வழக்கம் போல் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். ஏதாவது காரணத்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை, அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்று கருதுபவர்களும் கூட கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த உணவினை காகத்திற்கு படைக்கலாம். இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்த பலன், அதாவது இணையான பலனை கொடுக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கிறோம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது என நினைப்பவர்கள் காகத்திற்கு கலந்த சாதம் வைக்கவும். அதற்கு வாய்ப்பும் இல்லை என்பவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கும் வெளியூர் நபர்களுக்கு யாராவது 3 பேருக்காவது அவர்களின் பசி தீர உணவு வழங்கலாம். இதனை அன்னதானம் குலதெய்வத்தை காக்கும். இந்த அன்னதானம் என்பது முக்கியமாக சிறப்பான அன்னதானமாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவருக்கு உணவளித்தால் போதும் என்ற மனப்பக்குவம் வரும். அதனால் இந்த அன்னதானம் அவ்வளவு சிறப்பு மிக்கது. வீட்டில் சுபகாரியமே நடக்க மாட்டேன் என்கிறது. நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் செல்லும் தங்க மாட்டேன் என்கிறது என நினைப்பவர்கள் வீண் விரயம் கணக்கில்லாமல் செலவு ஆகி கொண்டே இருக்கிறது என்பவர்கள் பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வழிபடலாம். வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களின் சாபம், குலதெய்வ சாபம் ஆகியவை நீங்கும். வீட்டில் வற்றாத செல்வ வளம் நிறைந்திருக்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் சுபகாரியங்கள் ஏற்பட தடை மற்றும் தாமதங்கள் முன்னோர்களுக்கு மற்றும் குலதெய்வ அருளால் விலகும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் வழக்கமாக அமாவாசை வழிபாட்டை முடித்த பிறகு பூஜை அறையில் அமர்ந்து நமது குறைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்க வேண்டுமென முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனையில் இருப்பவர்கள் பங்குனி மாத அமாவாசை நாட்களில் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு ஆர்ச்சனை செய்து உங்களின் குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டால் நிச்சயம் குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அமாவாசை நாட்களில் வாய்ப்பு கிடைத்தால் வீட்டில் இருக்கும் சிறு சிறு குழந்தைகளுக்கு உடல்
உடல் பாதிப்பு ஏற்பட்டால் இன்றைய நாட்களில் கண் திருஷ்டி காரணமாக வீட்டில் எலுமிச்சம்பழங்களோ மிளகாயோ ஏதேனும் ஒன்று திருஷ்டி சுற்றும் போடும் பெரியவர்களை அணுகி அவர்களால் நீங்கள் சிறு சிறு குழந்தைகளுக்கு இந்த அமாவாசை நாட்களில் திருஷ்டி சுற்றும் போடும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். அது முக்கியமாகவே காலகாலமாக தொன்று தொட்டு வருகிறது. அந்த பழக்கத்தை நீங்கள் இன்றைய நாட்கள் கண்டிப்பாக இரவு நேரங்களில் பயன்படுத்தலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.